உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதமாக இந்த மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த வாரப்பலன் தொடங்குகின்ற நேரத்தில் கார்த்திகை மாதம் பிறக்கிறது. இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்ற போது, இந்த வாரம் தொடங்குகின்ற போது 3 கிரகங்களுடைய நிலை வேறுபாடு அடைகிறது. பார்த்தீங்கன்னா, வக்ரம் அடைந்திருக்கின்ற சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17ஆம் தேதி, இந்த வாரத்தின் முதல் நாள். அதே 17ஆம் தேதி புதனும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 2 கிரகங்கள் இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார்கள். இனிமேல் சுயமாக சஞ்சரிக்கப் போகிறார்கள், சுயமாக பலன் வழங்கிடப் போகிறார்கள். இப்போ நன்மைகளை வழங்கி கொண்டிருந்த ஞானக்காரகன் குரு கடகத்தில் உச்சமாக இருந்து சஞ்சரித்து நன்மைகளை வழங்கி கொண்டிருந்த குரு 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வாரத்தில் 3 கிரகங்களின் நிலை, 2 கிரகங்கள் வக்ர நிவர்த்தி, 1 கிரகம் வக்ரம். பொதுவாக இந்த கிரக சஞ்சாரத்தை வைத்துத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய பலன்கள் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் தான் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் அது மறு தப்பு. கிரகங்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, அதன்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்களை அவர்கள் வழங்குவார்கள். தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் தொடங்குவதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு 18ஆம் தேதி வக்ரமாகிறார். சரி, இதை பற்றியும் வைத்து நம்முடைய பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? திங்கட்கிழமை யோகமான நாளாக இருக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும், உடல்நிலை சீராகும், வழக்கு வெற்றியாகும். இப்படி திங்கட்கிழமை தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம், ஒரு கூட்டு தொழிலில் வெற்றி, கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு சுபிட்ச மண்டலை எல்லாம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கிறது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த 2.25 நாட்கள் வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்கள். எந்த வேலைகளையும் புதிதாக எடுத்து அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். என மனம் குழப்பமடையும். புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திட வேண்டாம். இடம் வாங்குவது, விற்பது, இது போன்ற ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திட வேண்டாம். அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாட்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது. மற்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். ராகு அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகமான நிலையினை இருவருமே இணைந்து வழங்கிட இருக்கிறார்கள். ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை எல்லாம் நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக இனி இருக்கும் என்பது உறுதி. முடங்கி கிடந்த தொழில் கூட லாபத்தை நோக்கி செல்லும். வியாபாரம் வெற்றி அடையும். எல்லாம் உங்கள் சுபிட்சமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சியும் ஆதாயமாகும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த சனியும் ராகும் போட்டி போட்டுக்கொண்டு மேஷராசினருக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் 7ஆம் இடத்தில், சுக்கிரன் 7ஆம் இடத்துல. இந்த 2 கிரகங்கள் சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளினரால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இது எச்சரிக்கை மணிதான். அடுத்து கேது 5ஆம் இடத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. குடும்பத்தின் மீது அக்கறையோடு இருங்க. உங்களுடைய கோபங்களை யாரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டாம். குடும்பத்திடம் காட்டிக்கொள்ள வேண்டாம். சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல, அஷ்டமஸ்தானத்தில். பொதுவாக ராசிநாதனும் அஷ்டமஸ்தானத்தில், பஞ்சமாதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில். கொஞ்சம் எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமாக என்னென்னா, பிள்ளைகள் மீது அதிகபட்சமான அக்கறை செலுத்தி வர வேண்டும். உங்களுடைய உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டால் போதும். மற்றவற்றை அடுத்த வாரம் பார்ப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? நவம்பர் 17 முதல் நவம்பர் 23 வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனாதிபதி சனி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார், வக்ர நிவர்த்தி அடைந்து. பொதுவாக ரிஷபராசினருக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு சனி வந்த பிறகு வேலையில் நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டது, உழைப்பு அதிகரித்தது,
சில பேர் இடத்த மாறி போனீங்க, சில பேருக்கு வந்து சில சங்கடங்களையும் அரசு ஊழியர்களாக தான் சில சங்கடம் சந்திச்சு வந்தீங்க. சரி, இப்போ ஒன்று பார்ப்போம். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வழக்கு சாதகமாகும். எதிர்ப்புகள் விலகும். வியாபாரம் விருத்தியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நிலை இருக்கிறது. பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்து சனிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு யோகமான பலன்களை சந்திரன் வழங்கிட இருக்கிறார். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு. சனிக்கிழமை மாலை சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். அப்பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல ராகு இருக்கிற போது எந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வேலையில் ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சரியாக உழைக்க வேண்டும். என கவனச்சிதறல் என்பது உங்களை வேற மாதிரி கேள்விகளுக்கு ஆளாக்கிடும். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும். புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ என்னன்னா, எந்த கிரகங்கள் எப்படி போனாலும் சரி புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய தன குடும்பாதிபதி வாக்காதிபதி புதன் தான் உங்களுக்கு. அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை வழங்கி கொண்டிருப்பார், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஒரு சிலரால் புதிய இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், புதிய ஒப்பந்தங்கள் கலைஞர்களுக்கு கிடைக்கும், வியாபாரிகளுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிகபட்சமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் 6ஆம் இடத்தில் கொஞ்சம் உடல் ரீதியாக கவனமாக இருங்க. கேது 4ஆம் இடத்தில் தாயாரின் உடல்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல்நிலையும் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அலைச்சல் வேலை பளு காரணமாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, மன உளைச்சலாக இருக்கும், சரியாக தூக்கம் வராது. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். செவ்வாய் 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு நட்பு ஸ்தானாதிபதி தான் அவர் ஒரு ராசியை பார்க்கிறார். நன்மைகள் அதிகரிக்கும். அந்த இடத்தில் சூரியனும் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். ஒரு வியாபாரத்தை வெளியூரில் போய் விரிவு பண்ண முடியும். ஒரு இடத்துல குடியிருக்கீங்க, வேறொரு இடத்துக்கு மாற வேண்டிய நிலை வரும். இல்லை சொந்த வீடு கட்டி வீட்டுக்கு குடி போக வேண்டிய நிலை வரும். இப்படி ஒரு மாற்றத்தை 7ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நல்ல யோக காலம் தாங்க இப்போ உங்களுக்கு. ஒரே வரியில் சொன்ன யோக காலம். அது இன்னொரு நன்மை எப்பன்னா, இந்த வாரம் தொடக்கத்தின் போது ஒரு நன்மை தொடங்குகிறது. பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற, வக்கரமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். பொதுவாக 12 இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொரு ராசினருக்குமே 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் சனி மிக அதிகபட்சமான நன்மைகளை, உச்சபட்சமான நன்மைகளை வழங்குவார். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளாம் வழங்குவது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் தான். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த சஞ்சார நிலை நிகழும். எப்படி அஷ்டம சனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், பாக்கிய சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். இது ஒரு பொற்காலம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் தான் ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், தொழிலை விருத்தி செய்யலாம், வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதியை உருவாக்கி கொள்ளலாம், வாகனம் வாங்கலாம். இப்படி என்னவெல்லாம் உங்களுடைய கனவாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்கின்ற காலகட்டம் தான் 9ஆம் இடத்து சனியினுடைய காலகட்டம். ஒரு 4.5 மாதமாக வக்கிரம் அடைந்த இந்த சனி இப்போது வக்கிர நிவர்த்தி அடைந்து இன்று முதல் 17ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் தான் 3 இடங்களையும் அவர் சுபிட்சமாக பார்ப்பார். அவருடைய பார்வைகள் 3ம் பொதுவாக சனியுடைய பார்வை கொடிதுன்னு சொல்லுவாங்க. 3, 6, 11ஆம் இடங்களை பார்த்துட கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அப்போ அதிகபட்சமான நன்மைகளை இந்த நேரத்தில் அடைய இருக்கீங்க. 11ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த வகையான தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அந்த தொழிலில் உங்களால் லாபம் பார்க்க முடியும், முன்னேற்றத்தை அடைய முடியும், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைய முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இருக்கு. எப்படின்னா, கேது 3ஆம் இடத்துல, தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானமான 3ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார். அப்போ வெற்றி என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். இதற்கு மேலாக சொல்லணும்னா, உங்களுடைய லாபாதிபதி, மிதுன ராசினருக்கு லாபாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷம். அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான் உங்களுக்கு. அந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற செவ்வாய் என்ன பண்ணுவார்னா,
உங்களுடைய ஆற்றலையும் செல்வாக்கையும் அதிகரிப்பார். இந்த வாரத்தில் பார்க்கின்ற போது மிக அதிகபட்சமான யோக பலன்களை அடைகின்ற ஒரு ராசியாக மிதுன ராசி மட்டும்தான். அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகும், உடல்நிலை சீராகும், வழக்கு வெற்றியாகும், தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். அதே போல முயற்சி சகாயஸ்தானாதிபதி சூரியன், அவர் சஞ்சரிக்கின்ற இடமும் 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் அரசு வழி முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும், வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி சுக்கிரன், செவ்வாய், சூரியன், கேது, எல்லா கிரகங்களும், ராகு, சனி என்று வரிசை கட்டி ஒரு நேரத்தில் ஒரு ராசிக்கு யோகத்தை வழங்குகிறது என்றால் அது மிதுன ராசினருக்கு மட்டும்தான் இந்த காலத்தில். அப்ப 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரனும் யோக பலன்களை வழங்குவார், பொருளாதார நிலையை உயர்த்துவார். கையில் பணப்பழக்கம் இருக்கும், பொன்பொருள் சேரும், எல்லா விதமான ஆடை ஆபரணங்கள் சேரும். அந்த அளவிற்கு சுபிட்சங்கள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம். திங்கட்கிழமை கொஞ்சம் உழைப்பு இருக்கும், உழைப்புக்கேற்ற ஆதாயம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை விருப்பங்கள் பூர்த்தியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி. சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலையினை ஒரு ராசினை அடைவது இது இந்த முறை. இதே நேரத்தில் ஒரு சின்ன சங்கடமும் இருக்கு. எல்லா கிரகங்களும் யோகம் கொடுக்க போறாங்க, செல்வாக்கு கிடைக்க போகுது, அந்தஸ்து உயரப்போகுது, பணவரவு இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் ஒரு அபகீர்த்தியை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன ஆகுன்னா, செல்வாக்கு அதிகரிக்கும் போது எப்படியாவது சின்ன தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு வெளிப்படங்கிற போது அது அவமானத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் நேரத்தில் எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன்னா, எல்லாமே இருக்கு, கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருங்கள். மற்றவரிடம் பழகுகின்ற போது எச்சரிக்கையாக இருங்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். எவ்வளவுதான் உச்சத்துக்கு போனாலும் நம்முடைய நேரம், சுய திசா புத்தி, சில விஷயங்கள் பாதகமாக இருந்தால் அந்த ஒரு கிரகத்தின் நிலையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன, நீங்கள் மற்ற எல்லோரிடம், குறிப்பாக எதிர்ப்பாளினரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போதும். யோகமான வாரம் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வாரம், கவனமாக இருக்க வேண்டிய வாரம், நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். எதற்குன்னா, நம்முடைய வாழ்க்கை இந்த கிரகத்தை ஒட்டி தானே போய்கிட்டு இருக்கு. கிரக சஞ்சாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு. அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரத்தின் தொடக்க நாளில் 17ஆம் தேதி, நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இதுவரை வக்கிரமாகி இருந்த சனி வக்கிர நிவர்த்தியாகி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு 7.5 ஆண்டு காலத்து சனி எந்த விதமான கெடுபலன்களை கொடுக்கிறாரோ அந்த மொத்தமான கெடுபலன்களை அஷ்டமத்து சனி வழங்கி விடுவார் என்று. அப்படி பார்க்கின்ற போது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற, ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்கர நிவர்த்தி அடைவது என்பது உங்களுக்கு மீண்டும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற நிலை இருக்கும். ஜாதகத்தில் சனியுடைய பலம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும், அதையும் பார்க்கணும் இருக்கு. அப்போ இந்த காலகட்டம், இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, இந்த 2 கிரகங்களும் 2 விதமான காரியங்களை செய்வார்கள். ஒன்று, உங்களுடைய செல்வாக்கில், அந்தஸ்தில், இல்லை பண முயற்சியில், பண புழக்கத்தில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். இங்கு நெருக்கடிகள் ஏற்படவில்லையா, உங்களுடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக சங்கடங்களை ஏற்படுத்தலாம். நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, இப்போயே அந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்கிற யோசிக்கிற அளவுக்கு ஒரு நிலை மாறும். அதை உங்களால் புரிஞ்சிக்கூட முடியாது. இந்த 2 கிரகங்களும் பலமாக சஞ்சரிக்கின்ற நேரம், இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல, சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பது என்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறவினருடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர் தான் தாங்கி பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் என்னதான் சங்கடப்பட்டாலும் சரி, யார் துணைக்கு நிற்பாங்க, வந்து கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் புத்திசாலித்தனம் என்பதும் வெளிப்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல புதனும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி புதன், அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை விரிவுபடுத்துவார். என்னதான் நெருக்கடி வந்தாலும் ஒரு நெருப்பு முன்னாடி நிற்குது, அதை தாண்டி போகணும் இல்லையா, அந்த அறிவை வந்து புதன் கொடுப்பார். ஒரு சங்கடம் வருது, சங்கடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த அறிவை புதன் கொடுப்பார். இப்போ சுக்கிரன் சாதகமாக இருக்கிறது, புதன் சாதகமாக இருக்கிறது. சனியும் ராகும் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள். கேது 2ஆம் இடத்தில். அப்போ என்னன்னா, இந்த வார்த்தைகள் வழியாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் சங்கடங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும்.
அது தனஸ்தானமும் 2ஆம் இடம் என்பது பணப்புழக்கத்தில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படும். செவ்வாய் 5ஆம் இடத்தில், சூரியன் 5ஆம் இடத்தில். கொஞ்சம் உறவுகளை முடிந்தவரை அனுசரிச்சுட்டு போயிடுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பற்றி இப்பொழுது எந்த விதமான பேச்சு எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க. இது அவசியமான ஒன்று. ஏன்னா காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நன்மை உண்டாக்கும். இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்க்க திங்கட்கிழமை சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு. திங்கட்கிழமை சந்திரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்தோஷமான நாளாகவே இருக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும். நினைப்பது நடந்தேறும். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறது. அதே நேரத்தில் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்பட்டால் போதும், சமாளிச்சிடலாம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, எப்பொழுதுமே எதை கண்டும் அஞ்சாத ஒரு ராசி சிம்ம ராசி. என்னென்னா சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது ராசி இல்லையா? அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய சுய உழைப்பினால் அதில் வெற்றி பெற்று மேலே போயிடுவீங்க. உச்சத்தை அடைஞ்சிட்டே இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்குது? என்னதான் பார்த்தாலும் கிரக நிலையை பார்க்கணும்ல. இந்த வாரம் எந்த கிரகம் எங்கேயோ சஞ்சரிக்கிறாங்க, எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள்? முதன்மையாக பார்க்க வேண்டும் என்றால் சூரியனுடைய சஞ்சாரம். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி எங்கே இருக்காரு? 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேந்திர பலத்துடன் சஞ்சரிக்கிறார். அப்போ பொதுவாகவே ஒரு கிரகம் கேந்திர பலத்துடன் சஞ்சரிக்கின்ற போது நன்மைகளை வழங்க வேண்டும் என்பது பொதுவான விதி. அது 4ஆம் இடம் விருச்சிகம் பகையாக கூட இருக்கலாம் சிம்மத்திற்கு. ஆனால் கேந்திர ஸ்தானமாக இருப்பதால் அங்கே நன்மைகளை வழங்க வேண்டும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும், நன்மைகள் நடந்தேறும். இன்னொரு பக்கம் பார்த்தா 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சியாகவே சஞ்சரிக்கிறார். சூரியனுக்கு ராசிநாதனுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். நினைப்பது நடந்தேறும். சுபிட்சமான நிலையை இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் தனித்து செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் அவர் சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ இவ்வளவு நாளும் சனி வக்கரமாக இருந்தார். இப்போ இந்த 17ஆம் தேதி இந்த வார பலன் தொடங்குகின்ற நாளில், கார்த்திகை முதல் நாளில் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். வக்கிர நிவர்த்தி அடைகின்ற சனி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ உங்களுடைய உடல்நிலையிலோ உங்கள் துணைவியாரின் உடல்நிலையிலோ ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராகும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நட்புகள் வட்டத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும். கூட்டு தொழில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இது என்ன, கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து தான் பேசி ஆகணும். அதே நேரத்தில் புதன் பகவானை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதி அவர் தான். அவர் 3ஆம் இடம் சஞ்சரிக்கிறாரு. அந்த சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் என்று சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு போய் சிக்கல்ல மாட்டுவீங்க. ஒரு புத்திசாலித்தனம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. ஒரு அகல கால் வச்சுட்டு அவசரப்பட வேண்டிய நிலைமை வரும். அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம் அவசியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு சகாய ஸ்தானாதிபதி. அவருடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போது குடும்பத்திற்கு தேவையான வருமானம் வந்து கொண்டு இருக்கும். 12ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு வக்ரமாயிட்டார். நாளைக்கு வக்ரமாகிறார் 18ஆம் தேதி. அப்போ குருவை பற்றி நம்ம பேச வேண்டிய இல்லை அதிகமாக, புரியுங்களா? விரைய குரு உங்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல. அது சிம்மத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா விரயஸ்தான குரு இல்லையா, அவர் வக்ரமாகிறார். அடுத்து கேது ஜென்மராசிக்குள்ள. பொதுவாக திரும்ப திரும்ப நான் சொல்வது, ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய சோதனைகளை உண்டாக்குவார். வாழ்க்கையை புரிந்து கொள்ள வைப்பார், மனிதர்களை புரிந்து கொள்ள வைப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உடல் ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும், வியாபார ரீதியாகவும், மன ரீதியாகவும், குடும்ப ரீதியாக அனைத்திலுமே எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுங்களா? யாரையும் நம்ப வேண்டாம். ஜென்ம கேது. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் திங்கட்கிழமை உங்களுக்கு பணப்புழக்கத்தை உண்டாக்குவதாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை உழைப்பு இருக்குமே தவிர அந்த உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் இருக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை சந்தோஷமான நாளாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களை நீங்கள் பார்க்கணும். கொஞ்சம் நிதானமாக இந்த வாரம் செயல்பட்டு இருந்தால் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எனக்கு சில ராசி பற்றி பேசுகின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ மிதுன ராசி பற்றி பேசினேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே என்னையை மீறி இவ்வளவு நிலைமைகள் சாதகமாக இருக்கான்னு
நானே பலன் சொன்னேன். இப்போ கன்னி ராசி பற்றி பார்க்கும்போது அதே நிலை தான் இங்கேயும் ஏற்படுகிறது. என்ன வித்தியாசம்னா, மிதனத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல சனி இருந்தார். இப்போ கன்னி ராசினருக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் ராகு, நேற்று வரை 6ஆம் இடத்தில் வக்கிரமாகி இருந்த சனி இன்று வக்கிர நிவர்த்தியாகி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் ராகுவோ 6ஆம் இடத்தில் சனியோ சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும், ஆரோக்கியமான நிலை ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து உயரும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். சூழ்ச்சி செய்து உங்களை வீழ்த்த நினைத்தவர்களால் இனி உங்களை வீழ்த்த முடியாது. பொதுவாக 6ஆம் இடத்து சனியும் 6ஆம் இடத்து ராகும் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி வழங்குவார்கள் உங்களுக்கு. இது ஒரு பக்கம், ஒரே சொல்லிட்டேன், ஏன்னா அதிகபட்சமாக சொல்லிட்டு போகலாம். அதை பற்றி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி, இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வீரியக்காரகன் செவ்வாய், அந்த செவ்வாய் 3ஆம் இடத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ இயல்பாகவே நீங்க மென்மையாக நடைபோடக்கூடியவர். இப்ப 3ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார், சூரியனும் இணைந்து அங்கே சஞ்சரிக்கிறார், ராஜகிரகமான. இப்ப 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போதும் சரி, 3ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போதும் சரி, இந்த இரண்டு நிலைகளும் உங்களை வேகப்படுத்தும். ரொம்ப அமைதியாக கடந்தவங்களை கூட வேகமாக மற்றவர்களை செய்கையால் உங்களை வேகம் அடைய வைக்கும், துணிச்சலாக செயல்பட வைக்கும், விவேகமாக செயல்பட வைக்கும், வீரமாக செயல்பட வைக்கும். இப்போ மற்ற கொட்டி 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 ஒரு குழவியை வந்து புழுவை குழவியாக்குற மாதிரி உங்களை இந்த நேரத்தில் ஒரு பதப்படுத்தியிருப்பாங்க. அப்போ உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக, உங்களுடைய அந்தஸ்தை வெளிக்காட்டுவதற்காக, செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? அதிகமாக உழைப்பீங்க, வேகமாக உழைப்பீங்க, அதற்கேற்ற பலனையும் நீங்கள் அடைவீங்க. இப்போ கன்னிராசிக்கு மிகப்பெரிய யோகமான நேரம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சஞ்சாரம், சூரிய சஞ்சாரம், சனி, ராகு, இந்த 4 கிரகங்கள். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, சாதுரியத்தனமும் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு. சுக்கிரன் பண வரவை அதிகரிப்பார். இப்படி ஒரே நேரத்தில் 6 கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு யோகமாக இருக்கிறது என்றால் அது இந்த காலகட்டத்தில் கன்னிராசினரான உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கு. இந்த 6 கிரகங்கள். அடுத்து குரு வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு இப்போது வக்ரமாகிறார். 18ஆம் தேதி வக்ரமாகிறார். குரு வக்ரமானாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் கேது. மிகப்பெரிய வரவுகள் வரும், இல்லை செல்வாக்கு அதிகரிக்கும். அப்போ நிம்மதியாக தூங்க முடியுமானா தூங்க முடியாது, இல்லை வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்ல. அது அயனஸ்தானமும் 12ஆம் இடம், விரயஸ்தானமும் 12ஆம் இடம். அப்போது செலவுகள் போயிட்டே இருக்கும், தூங்க முடியாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது திங்கட்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை நினைத்ததை நடத்தி முடித்திடக்கூடிய சாமர்த்தியமும் திறமையும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை உழைப்பு அதிகரிக்குமே தவிர அந்த உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். மிக அற்புதமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? முதல்ல ஒரு சந்தோஷமான தகவல். 10ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போது 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த குருவினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படாது. இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இப்போ என்னதான் நிலைமை இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக பாதிப்போ இல்லை தொழில் ரீதியாக பாதிப்போ எது இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் என்பது இருக்கும். புதன் வந்து ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். அப்போ வெளியூர் பயணம் என்பது அடிக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கு இந்த வாரத்தில். இந்த புதனும் சுக்கிரனும் தான் இப்போ ரம்கார்டு உங்களுக்கு நன்மைகளை செய்திடக்கூடிய அளவிற்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்திருந்த சனி 17ஆம் தேதி இந்த நாளில், இந்த வாரப்பலன் தொடங்குகின்ற நாளில் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ 5ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டு கிரகங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம்.
குடும்பத்தில் ஒரு முடிவுக்கு வருவீங்க, அந்த முடிவை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்தலாம். இல்லை காதல் உணர்வுகளால் சில பேருக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த 5ஆம் இடத்துல சனியும் ராகும் சஞ்சரிக்கின்ற போது இது போன்ற சஞ்சார நிலைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு நல்ல தகவல்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் சனி பயிற்சி வரப்போகுது உங்களுக்கு. அப்போ 6ஆம் இடத்திற்கு சனி போகின்ற போது அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குவார். இப்பொழுது ஏற்படுத்திய நெருக்கடிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் 6ஆம் இடத்து சனி. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்குங்க, எல்லாம் சரியாயிடும். இல்லை குரு வக்ரம் ஆயிட்டாரு, குருவினால் பாதிப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் தன குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த தன குடும்பாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தான். அவர் ஆட்சியாக அங்கேயே சஞ்சரிக்கிறார். சப்தமாதிபதியும் அவர்தான். உங்களுடைய லாபாதிபதியான சூரியனுக்கு செவ்வாய் இடம் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நிலையினால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. பணவரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கிரகம் மிக அதிகபட்சமாக உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடக்கூடிய அளவில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அது ஞான மோட்சக்காரகனான கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்போ வருமானத்திற்கு எப்பொழுதுமே குறைவு இருக்காது. உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும். நெருக்கடிகள் இல்லாமல் போகும். சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் என்பது இயல்பானது, புரியுதுங்களா? அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு சாப்பாடோ இல்லை வாடகையோ இல்லை அடிப்படை தேவைகளோ நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் உங்களுக்கு வருமானங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதை லாபக்கேது செய்து கொண்டிருப்பார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் நன்மைகளை வழங்கி கொண்ட எதிர்மறையான பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நிலையில், வாழ்வதற்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகி கொண்டிருக்கின்ற நிலையில், சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. செலவுகளே ஏற்படவில்லை என்றாலும் வெளியூர் பயணம், அலைச்சல் என்று ஒரு எதிர்பார்ப்போடு போன ஒரு பயணம் எதிர்பார்ப்பு நிறைவேறாத முடியாத நிலை இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகலாம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். எதிர்பார்த்த பணம் வரும். சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் பெருமளவில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு, சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருட்சிக ராசி நண்பர்களே, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நம்முடைய சேனலை. இப்போ இந்த வாரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கார்த்திகை மாதம் பிறக்குதுங்க. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை இந்த வார பலன். இந்த வாரத்தின் முதல் நாளே கார்த்திகை மாதம் பிறக்குது. இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்ற போது ஒரு 3 கிரகங்கள் மாற்றம் பெறுகிறது. 2 கிரகங்கள் வக்கர நிவர்த்தி அடைகிறது. உங்களுக்கு நன்மையை வழங்கி கொண்டிருந்த குரு 18ஆம் தேதி வக்கிரமாகிறார் கடகத்தில். இந்த வக்கிர நிவர்த்தி அடைவது, வக்கிரமாவது போன்ற நிலைப்பாடுகளும் சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பார். அங்கே ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக சுகஸ்தானத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பது பெரிய விஷயமே கிடையாது. உழைப்பு அதிகரிக்கலாம், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கலாம். இது பொதுவான ஒரு விஷயம், ரொட்டீனான ஒரு வேலை. ஆனால் சனியுடைய 10ஆம் பார்வை இருக்கு பாருங்க. அந்த 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்குது. பொதுவாக ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை கிடைக்கின்ற போது உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். அது ஒரு நன்மை பாருங்க. இப்போ சனி நாளில் சுகஸ்தானத்தில் சனியுடைய பார்வை ராசிக்கு, அப்போ ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படலாம். அதே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய சக்தியினையும் அந்த 3ஆம் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிலைப்பாடுகளுக்கு மேலாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் சனி பார்க்க போகிறார். அப்போ ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ செய்து வருகின்ற தொழில் அங்கே கேதுவும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ செய்து வருகின்ற தொழிலில் மிகுந்த ஈடுபாட்டுடன் நீங்கள் இருக்க வேண்டும். கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பை ஒப்படைக்கூடாது. அதே உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி, மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. சிபாரிசு வருது, நம்ம கழுத்து போட்டு கொடுத்துடலாம், நமக்கு எதுவும் ஆகாது நினைக்கக்கூடாது. அதுவே பிற்காலத்தில் சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் எந்த வேலை உங்களுடைய வேலையாக இருக்கிறதோ அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும்.
இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும். தனியார் நிறுவன வேலையாக இருந்தாலும் சரி, மிகுந்த கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரத்தில் ஒரு பெரிய நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய சஞ்சாரம். உங்களுக்கு அவர் தான் சப்தமாதிபதி, விரையாதிபதியும் அவர் தான். அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அவர் தான் இடம் கொடுத்திருக்கிற லாபாதிபதி புதனுக்கு இந்த வாரம் உங்களுக்கு. ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். திடீர் வருமானம் வரும், மனதில் சந்தோஷம் அதிகபட்சமாக இருக்கும் என்பது விதி. அப்போ ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடிய அளவில் சஞ்சரிக்கிறது. இப்போ சனியும் ராகு முடிஞ்சு போச்சு. புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற போது அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும். அவசரப்பட்டு எந்த முயற்சியில் இறங்கிடக்கூடாது. அதுதான் புதன் சொல்றாரு. புரியுங்களா? இந்த வாரத்தில் சூரியனும் செவ்வாயும் ஜென்மராசி. அப்போ என்ன நடக்குன்னா, உங்களுடைய வேகம் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தடாலடியாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா ஜீவனாதிபதி சூரியன் ஜென்ம ராசிக்குள்ள வருமானத்திற்காக புதிய முயற்சிகளை கையில் எடுத்துடக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். வருமானத்திற்காக ஜென்ம ராசியாதிபதி ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இப்போ புதுசாக இடம் வாங்கலாம், இல்லை இருக்கிற இடத்தை வித்துட்டு வேற ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ இது போன்ற சூழ்நிலைகள் அமையும். பூமிக்காரர்கள் இல்லைங்களா? அப்போ ஒரு உறுதியாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் திங்கட்கிழமை சாதகமாக இருக்கிறது. திங்கட்கிழமை ஏதாகிலும் ஒரு வகையில் இந்த 17ஆம் தேதி உங்களுக்கு வருமானம் வந்தாக வேண்டும். எதிர்பார்த்த வருமானம் வரணும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், நன்மைகள் இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடிகள் இருந்தாலும் மறுபக்கம் சாதகமான நிலையும் இருக்கிறது. கொஞ்சம் வேகமாக செயல்படுங்கள், நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, ஒரு நல்ல நேரம் மறுபடியும் வருது உங்களுக்கு. என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனி, தன குடும்பாதிபதி, சகாய ஸ்தானாதிபதி எல்லாமே சனி தான். இப்போ சனி இந்த 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சகாயஸ்தானத்தில் வக்கிரமாக சஞ்சரித்தவர் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இனி விலகப் போகிறது என்று ஒரே ஒரு சொல்லிடலாம். இப்போ 11ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி, முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி, அங்கே ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் இனி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் வெற்றியான முயற்சியாக மாற்றுவார்கள். அதில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவார்கள். எங்கே ஒரு மூலையில் இருந்தவர்களையும் கொஞ்சம் முன்னேற்றமான பாதையில் அழைத்து சென்று முதன்மைப்படுத்திடக்கூடிய நிலை இந்த 2 கிரகங்களும் வழங்கிட இருக்கிறார்கள். அப்போ இது உங்களுக்கு ஒரு யோகமான காலம்னே சொல்லலாம். இந்த 7.5 சனி முடிந்த பிறகு 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற காலம் இருக்கு பாருங்க, அது மிக யோகமான காலம். இப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தவர் வக்கரமானாரு. இப்போ வக்கர நிவர்த்தி அடைகின்ற போது மீண்டும் ஆட்சியாக சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். அப்போ நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இதற்கு மேலாக 2 கிரகங்கள், சுக்கிரனுடைய சஞ்சாரம், உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு, அவரும் நன்மையாக சஞ்சரிக்கிறார் எங்க லாபஸ்தானத்தில். அப்போ இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திடக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய புகழை உயர்த்திடக்கூடிய அளவிற்கு, செய்து வரும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு, புரியுதுங்களா? அடுத்து உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய முகப்பொழிவினை ஏற்படுத்திடக்கூடிய, சந்தோஷத்தை அதிகரித்திடக்கூடிய அளவிற்கு இந்த 2 கிரகங்களும் சஞ்சரிக்கிறார்கள். அப்போ 4 கிரகங்கள், 3ஆம் இடத்தில் சனி ராகு, 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன், அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார் ஆட்சியாக. இந்த 2 கிரகங்களும் ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு செலவினை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அல்லது அலைச்சலை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பொதுவாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லை? இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கு, ராகு இருக்கு. அப்போ ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும் இல்லை? எடுக்கின்ற போது ஓட்டம் இருக்கும், நேரத்திற்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. 12ஆம் இடமா அயனஸ்தானம். அப்போ தூக்கத்துக்கு ஏது இடம்?
புரியுங்களா? அது 12இல் சூரியன், 12இல் செவ்வாய். கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும். இல்லை பூமியை கூட சில பேர் வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம். புரியுங்களா? அப்படியும் செலவாகலாம். அப்போ அப்படி ஒரு யோகம் இருக்கு. ஒன்று இழக்கின்ற போது மற்றொன்று கிடைக்கும். இந்த நேரத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் தெய்வ அருளும் பெரியவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கு. இந்த வாரத்தில் திங்கட்கிழமை ஜீவனஸ்தானத்தில் சந்திரன். உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு இருக்கும். வியாபார திருப்தியான நிலை இருக்கும். தடைகள் இல்லாமல் வியாபாரம் போயிட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வரும். கையில் பணப்பழக்கம் இருக்கும். 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏதாகிலும் ஒரு வகையில் இருக்குது, இல்லை அலைச்சல் ஏற்படும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை சந்தோஷமான நிலை இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, ஒரு நல்ல நேரம் அப்படியே போய்கிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியில் இருந்த உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வந்தார். 7ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வந்த குரு ஒரு ராசியை பார்த்தாரு. உங்களுக்கு நன்மைகளை வழங்க ஆரம்பித்தார். இந்த வாரம் தொடங்குகின்ற போது 18ஆம் தேதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு வக்ரமாகிறார். அப்போ முன்பு போல் அவரால் உங்களுக்கு யோக பலன்களை வழங்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்தில் வக்ரமாக சஞ்சரித்து கொண்டிருந்த சனி, குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரித்து கொண்டிருந்த சனி 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். இப்போ சனியுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். குருவுடைய ஆதரவு என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு குறையும். பொதுவாக எத்தனை நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை குரு பார்வை பார்க்கின்ற போது அந்த நெருக்கடிகள் எல்லாம் நம்மை நெருங்காமல் போகும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, குருவுடைய பார்வை கிடையாது, குரு வக்கரமாயிட்டாரு. 2ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அந்த காரகத்தின்படி அவர்கள் பலன் வழங்குவார்கள். ஜீவனக்காரகன் சனி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதி அவர் தான், வாக்காதிபதி அவர் தான். அப்போ எல்லா விஷயத்தையும் இப்போ 7.5 சனியுடைய கடைசி காலகட்டம் இந்த நேரம் உங்களுக்கு. மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனத்தில் போகின்ற போது கொஞ்சம் கவனமாக வாகனத்தில் போகணும். கொஞ்சம் பாதத்தில் காலில் அடிப்படுவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் முட்டிக்கிடையே கொஞ்சம் ஏதாகிலும் ஒரு சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த பண விவகாரத்தில் கூட கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா 2ஆம் ஜனஸ்தானம் அங்கே சனி சந்திரிக்கிறாரு. நீங்கள் ஏதாவது போன ஜென்மத்தில் எங்கேயாவது கொடுக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் கொடுக்குற பணம் அப்படி போய் சேர்ந்துடும், திரும்பி வராது. புரியுங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை சொல்லி ஆகணும். இப்போ 2ஆம் இடத்துல யார்? ராகு, சனி. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல போய் கேது. இந்த 8ஆம் இடம் ஆயுஷ்ஸ்தானம், மறைவு ஸ்தானம் சொல்லிகிட்டே போகலாம். பாபகிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கலாம். இப்போ சனியுடைய பார்வையும் 8ஆம் இடத்துக்கு கிடைக்குது. சனியுடைய பார்வை எங்கே கிடைக்குது உங்களுக்கு அவருடைய பார்வை 2ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போது இந்த நேரத்தில் கேது அங்கே சஞ்சரிக்கிறாரு. சனியுடைய பார்வை இருக்குது. கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லை ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று உடல் நலனில் பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது ஒழுக்கத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டு நாம் அவமானத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்த கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, கிரகங்கள் அவருடைய வேலை செய்வாங்க. ஆனால் இந்த நேரத்தில், இந்த நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நன்மைகளை வழங்கக்கூடிய அளவில் சஞ்சரிக்கிறார். புதனுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துலங்க, ஜீவனஸ்தானத்தில். ஒரு புதிய வழி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் கையெழுத்து ஓடுவீங்க. புரியுங்களா? ஒரு புதிய வழி கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணமும் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல புதன். புரியுங்களா? எதிர்பார்த்த பணம் வரும், கேட்டிருந்த பணம் வரும். அப்போ அது ஒரு செல்வாக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய், பூமிக்காரகன், அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கூடவே சூரியனும் அங்கே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்தில் சூரியனோ செவ்வாயோ சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். வரவேண்டிய பணம் வரும். அதற்கும் மேலாக மகிழ்ச்சி அதிகபட்சமாக இருக்கும்.
நிம்மதி இருக்கும். புரியுங்களா? இப்போ ஒரு 3 கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடக்கூடிய அளவிலும், சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் எதிர்மறையான நிலையிலும் சமமாக சஞ்சரிக்கிறார்கள். ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் இவங்க வேலையை பார்க்குறாங்க. உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உடல் நிலையில் மட்டும் கவனமாக இருங்க. ரொம்ப அவசியம். அது அந்தந்த கிரகமும் அந்தந்த வேலையை செய்வாங்க. மற்றபடி பார்த்தா பொருளாதார வசதி என்பது இருக்கும், வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும், தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே ஓகே. புரியுங்களா? சரி, சந்திரன் எப்படி சந்திரிக்கா பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், நன்மைகள் நடந்தேறும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஜீவனஸ்தானத்தில் கொஞ்சம் தொழில் மீது அக்கறையாக இருந்துட்டிங்கன்னா நிறைய லாபம் பார்க்கலாம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை கையில் பணப்பழக்கம் இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் சனிக்கிழமை மாலை வரை. சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை விரயஸ்தானத்தில் கண்டிப்பாக வெளியூர் பயணம் ஏதாவது இருக்கும். புரியுங்களா? அலைச்சலை கொண்டு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அது குடும்பத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். விரய செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை. பொதுவாக இந்த வாரம் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தாலும் எச்சரிக்கையும் சொல்லிக் கொள்கிறேன், உடல்நிலையை மட்டும் கவனமாக இருங்க. மற்றவற்றில் எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு வராது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, எல்லா விதமான போராட்டத்தையும் பார்த்துட்டீங்க. ஜென்ம ராசிக்குள்ள சனி சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு, ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு, 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே வரீங்க. சமாளிச்சிடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ 4.5 மாதமாக ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி வக்ரமாகி இருந்தார். இந்த வார பலன்கள் தொடங்குகின்ற 17ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஜென்ம சனியாக சஞ்சரிக்கப் போகிறார். இது என்ன புதுசு? ராகு இருக்காருல்ல முன்னாடியே, அதே நிலை தான் அவரும் கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இந்த 2 கிரகங்கள் ஒன்றாக இணைகிறார்கள் ஒரே வீட்டுக்குள்ள. இந்த 2 கிரகங்களுமே ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளை சனியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசைகளை தூண்டுகின்ற கூடிய நிலையினை ராகுவும் உண்டாக்கி கொண்டிருப்பார். இந்த நிலைப்பாட்டில் என்ன சிக்கல் வரும்னா, இந்த 2 பேருக்குமே 7ஆம் இடத்தை பார்த்திடக்கூடிய நிலை உண்டு. இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது அங்கே வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்படலாம். 7ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். இல்லை இந்த புதிய நட்பு வருது பாருங்க, கிடைக்கிறது பாருங்க, அவர்களால் நீங்கள் ஏதாயிலும் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம். இன்னொரு நல்ல தகவல் என்று பார்த்தீங்கன்னா, சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு கிடைக்குது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, விடாப்பிடியாக ஒரு வேலையில் இறங்கி அதை ஜெயித்திடக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். முயற்சியினால் வெற்றி அடையக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். சனியுடைய பார்வை அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு, அடுத்து 10ஆம் இடத்துக்கு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானாதிபதி உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது சூரியனும் அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, அவர் தான் கர்மக்காரகன், அவர் தான் ஜீவனக்காரகன். தொழில் மீது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக பின்விளைவுகள் பற்றி யோசித்து ஒவ்வொரு முதலீட்டையும் செய்ய வேண்டும். ஆனால் நல்ல தகவல்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற சூரியன் இருக்கார் பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பார், லாபத்தை தேடி கொடுப்பார், அரசு வழி முயற்சிகளை ஆதாயமாக்குவார், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், ஒரு தலை நிமிர்ந்து செயல்படக்கூடிய நிலையினை உங்களுக்கு உண்டாக்குவார் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கார்த்திகை மாதம் என்பது கும்பராசினருக்கு யோகமான மாதம். கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் எந்த ஒரு ஆண்டிலும் கும்பராசினருக்கு மிக யோகமான மாதமாக இருக்கும். இப்போ யோகம் தொடங்குகிறது. உங்களுடைய சப்தமாதிபதி சூரியன் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாயும் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜீவனத்திற்கு கெடுதல் வராது. ஒரு பூமியை வாங்க முடியும், இல்லை விற்க முடியும், புரியுதுங்களா? எல்லா விதமான நன்மைகளையும் உங்களால் காண முடியும். இந்த நிலைப்பாட்டிற்கு மேலாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் மிக அற்புதமான ஒரு விஷயம். எப்படி இருக்குன்னா, கையில் இருக்கின்ற பணத்தை தானம் செய்யக்கூடிய அளவிற்கு, இல்லை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுது. அப்போ ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய நிலை சுபிட்சமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் புதன் இருக்காரு,
கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவுகள் வேண்டாம். கேது 7ஆம் இடத்துல இருப்பால் புதிய நண்பர்கள் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை மட்டும் நிதானமாக இருந்து விட்டால் போதும். புதிய முயற்சிகள் கவனமாக இருங்க. வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும், நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை லாபமான சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு 6 நாட்கள் யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். வாரம் முழுவதும் சுக்கிரனும் சூரியனும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கிறார்கள். தைரியமாக செயல்படுவீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரித்தவர் இந்த வாரத்தின் 2வது நாளான 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். கடகத்தில் உச்சமாக சஞ்சரித்த குரு வக்ரம் அடைகிறார் 18ஆம் தேதி. அது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகங்கள் நமக்கு நன்மைகளை செய்ய இயலாத போது வேறு ஒரு கிரக நன்மைகளை செய்ய சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில். 4.5 மாதமாக வக்ரம் அடைந்திருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதற்கு மேலாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சப்தமாதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17ஆம் தேதியே. என்ன நன்மை இருக்கு, என்ன எதிர்மறையான பலன்கள் இருக்கு பார்க்கிற போது, எப்பொழுதுமே 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த காலகட்டத்தில் மிக யோகமான பலன்களை அது ஜாதகருக்கு வழங்குவார், அந்த ராசினருக்கு வழங்குவார். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது போல எல்லாவித ஞானங்களையும் அருள்வார், செல்வாக்கினை உயர்த்தி கொடுப்பார், வசதி வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பார், புதிய இடம் வாங்க வைப்பார், முயற்சிகளை வெற்றியாக்குவார், எதிர்பார்த்த பணத்தை கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். இப்படி சொல்லலாம் 8ஆம் இடத்து புதனை. அப்போ 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் மிக யோகமான பலன்கள் கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் குரு வக்ரமாகிறார், புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மையான பலன்களை இன்னும் ஒரு ஆண்டிற்கு நவம்பர் மாதம் வரையில், அடுத்த நவம்பர் வரையில் கேது வழங்கி கொண்டே இருப்பார். இதுதான் மிகச் சிறப்பான ஒரு விஷயம். கேது வழங்குகின்ற பலனை எவராலும் தடுத்து விட முடியாது. கேது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை வழங்கி கொண்டிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சஞ்சரிக்கிறார்கள். விரய செலவுகள் ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆசையின் காரணமாக, பேராசையின் காரணமாக, அல்லது மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு இப்படி எப்படியாவது விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மோட்ச ராசி இல்லையா நீங்க, இது உங்களுடைய தேவைகளுக்காக கூட நீங்க விரயம் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்திருப்பீங்க. ஒரு மாயைக்குள் சிக்கி இருந்த நீங்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக எங்கேயாவது போயிட்டு வசமாக சிக்கிக்கொண்டு, இல்லை யாருடைய பேச்சையாவது கேட்டு கொஞ்சம் உங்களுடைய வேலைகளில் தடுமாற்றத்தை சந்தித்து வந்த நீங்கள் இப்போ ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த மாயை வலையிலிருந்து வெளியில் வருவீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி இருக்கும், குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஒரு மாயை வலையை விட்டு வெளியில் வரக்கூடிய கடந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக இருந்த நெருக்கடியான நிலை என்பது இனி உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? யாரையாவது நம்பி அவங்களுடைய வார்த்தையை நம்பி போயிருப்பீங்க, அதில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும், உங்கள் செயலில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. இது நமக்கு தேவையான எண்ணத்தோடு வெளியே வந்திருப்பீங்க. அந்த நிலையை ஏற்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் பாக்கியாதிபதி செவ்வாய் அவர் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சூரியனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் உங்களுக்கு சத்துரு ஜெயஸ்தானாதிபதி, அவரும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ என்ன ஆகுன்னா, பாக்கியஸ்தானாதிபதி சஞ்சரிக்கிறார் பாருங்க, பெரிய மனிதனுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், விஐபியோட ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும், தெய்வ அருளும் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய நிலை இப்போ இருக்கும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் கொண்டு போயிடும். இப்போ பயம் என்பது இனி உங்களுக்கு இருக்காது. ஆனால் செலவுகள் மட்டும் காத்து கொண்டு இருக்கு. கொஞ்சம் கையிருப்பை எப்போதுமே நிரந்தர முதலீடாக மாற்றிக்கொள்வது நன்மையாக இருக்கும். ஒன்று தங்கத்திலோ அல்லது பூமியிலோ உங்களுடைய கையிருப்பு பணத்தை செலுத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்தில் ராகு, 12 சனி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வார பலன். இந்த வாரம் சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார் அப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை சப்தம ஸ்தானத்தில். அப்போ திங்கட்கிழமை சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு நண்பர்களால் ஆதரவு, வாழ்க்கை துணையால் ஆதரவு, இப்படி சந்தோஷமாகவே இருக்கும். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சந்திராஷ்டமம் உங்களுக்கு, செவ்வாய் புதன்.
திங்கட்கிழமை மாலையே தொடங்கி விடுகிறது. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த 2 நாட்களிலும் கவனமாக இருக்கணும். யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம். நிதானமாக போயிட்டு வாங்க. வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன், நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் ஜீவனஸ்தானத்தில் வியாபாரம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். தேவையான வருமானம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நன்மைகள் அதிகமாகவும் மறுபக்கம் செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.